டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அமைச்சரவையில குழந்தைகள் நலன் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சரா இருந்தவர் சந்தீப் குமார். இவர் 2 பெண்களோட இருக்கிற மாதிரி ஆபாச வீடியோ ஒன்னு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து அமைச்சர் சந்தீப் குமார பதவியிலிருந்து நீக்கி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டாரு. இதை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் சந்தீப் குமார் நீக்கப்பட்டிருக்கிறதா ஆம் ஆத்மி அறிவிச்சது. இந்த நிலையில ஆபாச சிடியில இருக்கிற பெண் ஒருத்தவங்க சந்தீப் குமார் மேல பாலியல் புகார் ஒன்னு அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் பேர்ல டெல்லி போலீசார் சந்தீப் குமார் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த ஆபாச வீடியோல அவரோட இருந்த பெண்ல ஒருத்தவங்க போலீஸ்ல சில திருக்கடும் தகவல்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுல சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தீப் குமார் தன்னை வந்து சந்திக்கும்படி கூறினார். அவரை பார்க்க சென்ற எனக்கு அவர் பானம் ஒண்ணு கொடுத்தாரு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா அன்னைக்கு நடந்த அனைத்தையும் அவர் வீடியோ எடுத்து மிரட்டினாரு. மேலும் தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் தனக்கு வேலை வாங்கி தருவதாகவும் கூடுதல் ரேஷன் கார்டு வாங்கி தருவதாகவும் சொன்னார். தான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண், தனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறதால தன்னால இந்த வழக்குல ஈடு கொடுக்க முடியாது. தற்போது அந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல வெளியாக்கி இருக்காங்க. இந்த சமூகம் தன்னை இழிவா பார்க்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் 11 மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அந்த பெண் போலீஸ்ல பரபரப்பு தகவல்களையும் அளிச்சிருக்காங்க.